ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். அதாவது சக்ஸஸ்ஃபுல் விமன், ஹாப்பி விமன் அப்படின்ட்டு நம்ம ரெண்டாக பிரிப்போம். எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருந்தால் ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கும். அதே மாதிரி ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக மட்டும் தான் இருக்க முடியும், அது சக்ஸஸ் இல்லை அப்படின்ட்டு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி கேம் டுகெதர் பை a lot of choices that women took. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸஸ் தட் அ உமன் கேன் டேக் இஸ் டு டேக் ஹர் கரியர் அப் forward and to also take her marriage or பார்ட்னரோட டெசிஷன்ஸ் ஃபார்வர்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாலே ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ் கேன் கோ டுகெதர் அப்படிங்கிறது நம்ம நிறைய விமன் கிட்ட பார்த்துருக்கோம். நிறைய சக்ஸஸ்ஃபுல் விமன் அண்ட் ஹாப்பி விமன் அவங்கக்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹாப்பி விமனை தான் நான் இன்றைக்கி கூப்பிட்ருக்கேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது வித் ஹர் கரியர், த சாய்ஸஸ் தட் ஷி டுக் அண்ட் த மியூசிக் தட் ஷி ஹேஸ் இன் ஹர், அண்ட் அதே மாதிரி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அவங்க ஃபேஸ்லையாக இருக்கட்டும், அவங்க பழகிறதுலையாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பழகுவாங்க, அழகாக பேசுவாங்க. ஆஸ் அ ஃபேமிலி பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் உமன் அபிநயா ஷென்பகராஜ். Thank you, Soundarya. Such a sweet introduction. Thank you, Ka. Thank you so much for coming. Thank you. My pleasure. I've been watching your podcast. ரொம்ப அழகாக இருக்குது the way you interview and the choice of people that you have. நம்ம இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்தும் யூ பிரிங் இன் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மியூசிக்காகவே இருந்தாலும் அதை சுற்றி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக யூ ஆர் பிரிங்கிங் இட் அவுட் ஃப்ரம் பீப்புள் விச் இஸ் நாட் ஈஸி. ஸோ யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ கா. ஆஸ் ஐ செட், நம்ம ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் உமன் டீம். I know. So Abinaya Shenbagaraj is a full-fledged musician. ஸோ எனக்கு நாங்கள் இப்போ ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம கப்பிள் இன்டர்வியூஸ் பண்ணாமல் நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொன்னபோது நான் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் பர்சனோட மியூசிக்கை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக நான் இதை பார்த்தேன். அவங்களுக்கான ஃபிலாசபி என்னென்ன இருக்கும், அவங்களோட ஆப்வியஸ்லி நம்ம சேர்ந்து வாழும்போது அவங்க ஒருத்தர் மர்ஜ் ஆகுமே தவிர்த்து இண்டிவிஜுவலிசம் இஸ் ஆல்வேஸ் தேர். எனக்கு உங்களோட இண்டிவிஜுவலிசம் ரொம்ப ரொம்ப வியந்து போன ஒரு இண்டிவிஜுவலிசம் என்ன அப்படின்னா, யூ ஸ்டக் வித் கர்நாடிக் மியூசிக். அது எப்போவுமே நீங்கள் விட்டதே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் த சொசைட்டி நீடட் யூ டு சிங் சம்திங் எல்ஸ், யூ நெவர் ஸ்டாப்ட் சிங்கிங் கர்நாடிக். யூ கைண்ட் ஆஃப் மேட் அ ஃபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் alongside Carnatic. My home. So you can't no, you can go everywhere but you have to come back to your home because that's the home feeling for me. Carnatic music is my, அதுதான் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே சின்னத்துலேருந்து. ஸோ அதில் கொஞ்சம் ஓரளவு பரிச்சயம் இருக்குது. ஸோ எனக்கு எங்கே சுற்றி போனாலும் திரும்ப அது அங்கே லேண்ட் ஆனது அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஹேவிங் செட் தட், ஐ லவ் மியூசிக் ஆஃப் ஆல் ஜான்ரா. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பண்ணணும், இதுதான் இப்படி தான், அப்படி கிடையாது. ஐ திங்க் தட் the diversity ஹெல்ப்ஸ் ஸோ மச். ஸோ எனக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் சரி, கேட்குறதுக்கும் சரி, ஐ லவ் இட். கரெக்ட். இப்போ தீயோட ரீசெண்டாக ஒரு பாட்டு, she sang it in English, but all the arrangement was very rooted. Same thing was happened with Hanuman kind. அவரோட இப்போ ரீசெண்டாக அவர் கேரளா ரூட்ஸுங்கிறத இது பண்ணுறதுக்காக ஃபுல்லாக இங்கிலீஷ் பாட்டு, பின்னாடி ஃபுல்லாக ஜண்ட மேளம்லாம் வச்சு, அந்த மாதிரி நான் உங்களோட சாங்ஸை அந்த அளவு ஐ டோன்ட் நோ. இல்லை, what I'm trying to say is you're always ஒரு kind of a Carnatic is always there, even though there are a lot of fusion around it, that which you enjoy too. I think அது கர்நாடிக் மியூசிக்கை என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ கர்நாடிக் மியூசிக்கு அந்த அளவு அதை இன்னும் கொஞ்சம் கூட அதை ஸ்ப்ரெட் பண்ணலாமே ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் நோ ஐடியா அபவுட் இட். ஸோ என் மூலியமாக அது அவளுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சால் கூட ஐ ஃபீல் ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் சச் அ ரிச் நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் இல்லையா. ஸோ அதுலேருந்து ஹவெவர் அது அஃப்கோர்ஸ் அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம் கம்மி ஆகாமல் அது எந்த அளவு நம்மளால்
கொடுக்க முடியுமோ இட் இஸ் அ குட் திங் அப்படிங்கிறது இஸ் மை ஒப்பீனியன். அப்சல்யூட்லி. எனக்கு ஒரு க்யூரியஸ் கொஸ்டின், நீங்கள் எதுக்கு மியூசிக் சூஸ் பண்ணீங்க as your career? why music? why did Abinaya Shenbagaraj come into music? இந்த கொஸ்டின் நானே என்ன ரொம்ப வருஷமாக கேட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கல. நோ பட் சத்தியமாகவே எனக்கு தெரியல. ஆனால் என்ன நான் சின்னத்துலேருந்தே ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே ஐ திங்க் அரவுண்ட் 2.5 3 மாதிரி சும்மா பேச ஆரம்பிப்போம்ல, அந்த டைம்லேருந்தே பாட்டு ஹஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை இது. ஸோ என் பக்கத்து வீட்டில் ஒரு நெய்பர் இருந்தாங்க. ஐ டோன்ட் ஈவன் நோ ஹர் நேம். அவங்க எப்போவுமே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஷீ இஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ ஐ யூஸ் டு கால் ஹர் பூஜா மாமி. தட்ஸ் ஹவ் ஐ நோ ஹர் டில் நவ். ஐ டோன்ட் நோ ஹர் ரியல் நேம். ஸோ சும்மா ஈவினிங்ஸ் போனால் ஷீ வில் பி டூயிங் பூஜா. அதில் ஏதாவது ஸ்லோகம் பாடுறதோ அதுவும் அந்த மாதிரி. ஸோ இந்த சக்தி சகித கணபதிமோ, இந்த ஷாமலை மீனாட்சி அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ 3லேருந்தே ஐ யூஸ் டு லைக் சும்மா பாபிள் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஸோ பாட்டு ஹஸ் பின் தேர். நான் கான்ஷியஸாக அதை தேடி போகிறதுக்கான இது இல்லை. அப்புறம் போடுறது இப்போது மார்னிங்ஸில் வந்து சுப்ரபாதமாக அந்த மாதிரி ஒரு ருட்டீன் ஒன்று இருக்கும்ல அது. ஸோ அது கேட்டு 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 ஐ திங்க் எனக்கு இந்த டவுட்டு வந்ததே இல்லை. ஐ டோன்ட் நோ வை. ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் கேட்பாங்கல்ல, வாட் யூ வாண்ட் டு பிகம் வென் யூ நோ வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படிலாம். நான் சிங்கர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமாம். ஓகே. டில் நான். ஸோ இப்போ நான் என் ஸ்கூலுக்கு போனாலும் என்னோட டீச்சர் சொல்லுவாங்க, நீ அன்றைக்கி இதை சொன்ன, நவ் யூ ஆர் அ சிங்கர், வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்லாம். தெரிஞ்சு சொல்லலை, பட் சம்ஹவ் இட் ஹஸ் பீன் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் நோ வாட் எவர் ஐ டூ ஷுட் பி in and around music. Okay. Whether being successful or ப்ரொஃபஷ்னலாக பாடுறோமா அந்த மாதிரி இல்லை. ஐ நோ மியூசிக் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். இதை சுற்றி என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மீன் ஐ சோஸ். அண்ட் அப்பப்போ அந்த +1 +2 போது ஒரு பிரேக் இது சேஞ்ச் வரும். அப்பவும் பிரேக் எடுத்தது இல்லை நான். I've never taken break. Okay. 10th எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், போர்டு எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், தட்ஸ் ஹவ் இட் இஸ். வீட்லேயும் 1 மணி நேரம் என்ன ஆகிட போகிறது உனக்கு, யூ கோ சிங் அண்ட் கம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் ஒரு டைவர்ஷன் எடுக்கிற டைம்லேயுமே வந்து என்னோடய வீட்டில் அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா தே வாண்டட் மீ டு டூ இன்ஜினியரிங் ஆர் கொஞ்சம் ஐ காட் ஒரு 85% வாங்கினேன் +2ல். ஸோ நல்லா பண்ணலாமே, வேறு தானே நீ பண்ணிகிட்டே பாடலாமே அப்படின்லாம் வந்து ஐ ஹேட் ஸோ மெனி வியூஸ். பட் சம்ஹவ் ஐ தாட் இல்லை, எனக்கு ஐ எம் நாட் அ மல்டி டாஸ்கிங் பர்சன். எனக்கு ஐ கான்ட் டூ மல்டிபிள் திங்ஸ். ஓகே. எனக்கு ஒன்று பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணணும், அதுக்குன்னு டெடிகேட் பண்ணி. இப்போது எனக்கு கார் ஓட்டின்னு மெசேஜ் பண்ணால் என்னால் முடியாது. ஓகே. இல்லை அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே யார்கிட்டயா பேசணும், என்னால் முடியாது. ஒன்று மெசேஜ் பண்ணணும், இல்லை பேசணும். ஐ சே வெயிட், ஐ வில் டூ திஸ் அண்ட் தென் ஐ வில் கம். ஸோ ஐ எம் ஆஸ் அ பர்சன் ஐ எம் லைக் தட். ஸோ ஐ கான்ஷியஸ்லி டுக் தட் டெசிஷன் ஆஃப் நோ லெட் மீ டூ திஸ். என்ன ஆனாலும் ஓகே. இட்ஸ் ஓகே. ஸோ அப்புறம் நீங்கள் என்ஜினியரிங் படிக்கல? நான் பண்ணல. நான் வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுவும் பை த டைம் ஐ ஃபினிஷ்ட் மை 12th நான் ஐ காட் டு மீட் பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. ஸோ அவகிட்ட போனதுக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் ஐயோ இவ்வளோ வருஷம் வேஸ்ட் ஆகிடுது, இன்னும் நிறைய இருக்கே பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தென் கரஸ்பாண்டன்ஸில் ஐ ஃபினிஷ் மை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவளோட ஒரு குருகுலம் மாதிரி யா. ஸோ தட்ஸ் ஹவ் it turned out to be. ஆமாம். ஸோ ஐ ஹாவ் ஒரு எனக்கு வந்து நம்ம பாட்காஸ்ட் முடிச்சோன்னா எனக்கு ஒரு பிட்டு பேப்பரில் அந்த ஒரு தில்லானா வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கீங்க, சிந்து பைரவி தில்லானா. அதை மாத்திரம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக தரேன், அதுக்கப்புறம் தான் நான் அனுப்ப போகிறேன். ஸோ ஐ வாஸ் about to talk about Bombay Jayashree ma'am. See, no doubt about her voice, the charisma she has with her voice, with her the way she carries herself. Adu taandi, you know, there's always a soul. I think avangaloda nariya workshops la I've seen her tell that you have to find that soul, you have to find that ikigai அப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. குருகுலம் எவ்வளோ நல்லா, ஆல்மோஸ்ட் குருகுலம். அஃப்கோர்ஸ் குருகுலம் வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் டேர்ம் ஆஃப் புட்டிங் இட்.
ஆல்மோஸ்ட். ஏன்னா அவளோட ட்ராவல் பண்ணுவோம் வித் ஹர் டு ஹர் கான்சர்ட்ஸ். அதுவே ஒரு வந்து லேர்னிங் தான். பிக்கெஸ்ட் லேர்னிங் வந்து வென் யூ ட்ராவல். அதுவும் தம்புரா போடுறதுக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் ஜஸ்ட் பீயிங் தேர் வித் தட் பர்சன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லைவ் ஒரு வாட்டியும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு ஸோ எப்படி எங்களுக்கு கிளாஸஸ்ன்னு எப்படி இருக்கும்னு சொன்னால், அக்கா வந்து ஷி வாஸ் டேம் பிஸி தட் டைம். ஆஃப்கோர்ஸ் பீக் ஆஃப் ஹர் ப்ரொஃபஷ்னல் கெரியர். ஸோ அதுலேயும் எவ்வளோ அழகாக ஒரு 10 of us ஐ திங்க் வேர் தேர் அரவுண்ட் தட் டைம். ஸோ எங்களை எல்லாருக்கும் கிளாஸஸ்ன்னு அப்படின்னா வந்து இட் வில் பி லைக் நான் என்னோட ப்ராக்டிஸ் செஷனில் ஐ எம் இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் யூ அப்படிங்கிற லெவலுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த குருகுலம். ஸோ யூ ஹாவ் டு. ஸோ அவள் இப்போ கான்சர்ட்டு கச்சேரிக்கு லிஸ்ட்டு போடுறான்னு சொன்னால் வி வில் பி அ பார்ட் ஆஃப் ஹர் ப்ராசஸ். ஸோ அது வந்து அதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே பெஸ்ட்டு லேர்னிங். ஸோ இன்றைக்கி இது கற்றுக்க போகிறோம், இன்றைக்கி இந்த கிருத்தி அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரியாமவே வி ஹாவ் லேர்ன்ட் ஸோ மச். ஆமாம். ஸோ அந்த டோர்ஸ் எல்லாரையும் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி அப்படி ரிசீவ் பண்ணது. ஐ நோ யூ நோ பீ தேர் அண்ட் ஐ டோன்ட் ரியலி நோ நம்ம வந்து அங்கே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த தகுதி இருக்காங்கிறது நான் எப்போவுமே என்னை திரும்ப திரும்ப கேட்டுப்பேன். ஆனால் somehow I feel somewhere the universe has put me there. ஸோ அதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டியூட்டி இருக்குல்ல ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டோ இருக்கட்டும். பிகாஸ் இட்ஸ் அ ரிச் lineage that I'm sure she is very proud of you now. I think so too. Very nice. So இப்போ Carnatic music from Bombay Jayashree ma'am, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பர்சன் கிட்டேருந்து கர்நாடிக் மியூசிக் கண்டிப்பாக ஒரு நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி ராகம் தானம் பல்லவியாக இருக்கட்டும், கச்சேரி லெவல் சிங்கிங் அப்படின்னு இருக்கும்போது இந்த பக்கம் ரியாலிட்டி ஷோஸ். ஆமாம். இல்லை ஆக்சுவலி நான் ரியாலிட்டி ஷோவில் பாடினதுங்கிற ரியாலிட்டின்னு வரத்துக்கு முன்னாடி தட் வாஸ் நாட் அ ரியாலிட்டி பேக் தென். ரியாலிட்டி ஷோஸ்னு கூப்பிட மாட்டோம். இட்ஸ் அ மியூசிக்கல் ஷோ. ராகமாலிகாவில் சுபஸ்ரீ ஆண்டியோடது. ஸோ அதில் தான் வந்து ஐ சாங். அது எப்படி நீங்கள் போனீங்க? ஜஸ்ட் டிவியில் பார்த்துட்டு? அப்போ வந்து ராகமாலிகாவில் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இஃப் யூ சி அங்கே வந்து யூ ஹாவ் டு பி வெரி வெல் ட்ரெயின்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ரிச் சாங்ஸ் தான் வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணவும் சொல்லுவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூ நோ சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஆண்டி, ஈவன் நவ் இஃப் யூ சி ஹர் QFR யூ நோ த ஸ்டாண்டர்ட், மியூசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹை. ஸோ அப்போ வந்து அதுதான் ஐ திங்க் வாஸ் அ பிரேக்கிங் பாயிண்ட் ஃப்ரம் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன்ஸாக இருந்தாலும் அங்கே நீங்கள் அங்கே இருப்பா அந்த ரியாலிட்டி ஷோவில். ஸோ அந்த ராகம் சங்கீதம் அந்த மாதிரிலாம் ஒரு பியோர் கர்நாடிக் ஷோஸ் நடந்துட்டு இருந்த டைமில் திஸ் ஆல்சோ கேம் இன். ஸோ இதில் எப்படின்னா இட்ஸ் பியோர் ஃபிலிம் சாங்ஸ் தான், ஆனால் வெரி ரிச் ஃபிலிம் சாங்ஸு, கொஞ்சம் ஓல்டு சாங்ஸ் தான் வந்து ஆண்டி எப்போவுமே கொடுப்பா. அண்ட் அதில் உனக்கு லேர்னிங் பேஸ்டாக இருக்கும். நாட் ஆல்வேஸ், பட் அது ஒரு பெரிய அப்போ ஒரு டாக் ஆஃப் த டவுன். ஓகே, ராகமாலிகாவில் பாடுறதுங்கிறது. ஏன்னா அந்த அளவு இட் வாஸ் ஹிட் வித் பீப்புள் அண்ட் அதோட மியூசிக்கலி இட் வாஸ் வெரி ரிச். ஸோ நம்ம அதில் பாடுறோன்னு சொன்னால் ஓகே, ஸோ திஸ் சிங்கர் ஹேஸ் சம்திங் இன் ஹர் ஆர் இன் ஹிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்த ஒரு ஷோ அது. ஸோ அதுவுமே ரொம்ப வீட்டில் எப்போவுமே ரொம்ப சினிமா பாட்டு பாடினதில்லை, பட் நிறைய கேட்போம். அஃப்கோர்ஸ் ராஜா சார் சாங்ஸில் வளர்ந்ததெல்லாம் அதில் தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் கேட்குறது எல்லாமே கேட்போம். ஆனால் பாடுறது என்னமோ ஐ ஹவ் ஸ்டக் வித் கர்நாடிக் மியூசிக் ஃபார் அ வெரி லாங் டைம். அதுக்கப்புறமா ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து இப்போ நான் ஒரு 2017 மாதிரி தான் வென் சூப்பர் சிங்கரில் ட்ரெயினராக கூப்பிடும்போது தான் I actually got into this film songs ஓட ஒரு இதில். ஓகே, பட் அது வரைக்கும் ஐ ஹவ் நாட் சங் ஆல்சோ மச். ஸோ அங்கே வந்து ஃபிலிம் சாங்ஸ்னு கொடுக்கும்போது ஆமாம் என்னை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச். நம்மளால் முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு நிஜமாவே தெரியாது. ஏன்னா நான் ஐ யூஸ் டு டீச் வெரி யங். ஜெயஸ்ரீ அக்கா கிட்டே இருக்கும்போதே வி ஹேட் ஸ்மால் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் இன் பிகாஸ் she always insisted that so whatever you learn you have to be able to teach. அது சீனியர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ உனக்கு தெரிஞ்சதை யூ ஹாவ் டு
இட் கேன் பி அ ஸ்மால் பஜன் ஒரு சரளி வரிசை எடுக்கிறதுனாலும் ஓகே. பட் வாட் எவர் யூ லேர்ன் யூ ஹாவ் டு பி ஏபிள் டு கிவ் இட் டு உன்னை விட குட்டி தானே. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட்ன்ற அந்த ஒரு டீச்சிங்க்கான ஃபியரே இருந்ததில்லை. ஐ திங்க் அரவுண்ட் 18 we have all been learning and teaching simultaneously. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு வந்துடுறது இல்லையா. ஸோ டீச் பண்ணணுன்றது வந்து எனக்கு அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் யூ கேன் டீச். unless you're sure about what you know you cannot teach to someone else. and டீச்சிங்குங்கிறது அந்த ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரேஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கற்றுக் கொடுக்கணும், வார்த்தையை பிரித்து சொல்லி, ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது வேணும். ஆனால் அது எங்களுக்கே தெரியாமல் இட் ஹஸ் பின் இன்ஸ்டில்ட் இன் அஸ் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ். ஸோ டீச்சிங் வாஸ் நாட் நியூ, பட் திஸ் ஜான்ரா ஐ டென்ட் நோ, ஐ வாஸ் நாட் ஷுவர் ஆஃப் இட். ஸோ அப்போ when I got this opportunity I thought okay let me try, what's wrong in trying அப்படின்ற மாதிரி ஒரு ஹெசிடேஷனோட தான் நானும் போனேன். பட் இட் டர்ன்ட் அவுட் தட் நோ யூ ஆர் கிரேட். ஆமாம், கிரேட் இல்லை, ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். ஏன்னா எனக்கு அது மூலமா ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு அ லாட் ஆஃப் சாங்ஸ். And you should be able to understand ஆமாம் how these dynamics அது எப்படி அந்த குழந்தை இப்போ ஒரு குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரெங்க்ஸோ அதுபடி ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ நிறைய சாங்ஸ் கேட்டால் தான் ஐ கேன் ஈவன் சஜஸ்ட். பியூட்டிஃபுல். அப்படி ஆகும்போது தான் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு அ லாட் ஆஃப் சாங்ஸ். ஸோ எனக்கு அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வேறு ஐ வாஸ் அகெயின் அ ஸ்டூடெண்ட் லேர்னிங் ஸோ மெனி நியூ திங்ஸ். அது கூடவே என்னை வந்து ஐ எம் ஏபிள் டு டீச்சிங்கும் போது ஐ என்ஜாய்ட் தி ப்ராசஸ். அப்படி தான் எனக்கு ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் தான் ஐ காட் அ பிட் கான்ஃபிடென்ட் அபவுட் சிங்கிங் ஃபிலிம் சாங்ஸ். அது வரைக்கும் ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர். ஓகே. பட் நீங்கள் அந்த ராகமாலிகாவில் பாடும்போது ஆமாம் அங்கே சினிமா ஃபிலிம் சாங்ஸ் தான் பாடியிருக்கோம். பட் அதான் நான் சொன்ன மாதிரி அங்கே இப்போ வர ஒரு சாங்ஸுக்கும் அப்போ வந்த ஒரு இதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. they are more Carnatic based, கொஞ்சம் பேஸ்டாக இருக்கும். ஆர் ராஜா சார் சாங்ஸாக இருக்கும், which is again அது எங்கேயாவது போய் சுற்றி திரும்பவும் அங்கே போயிடும். the point is நம்ம எந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எனக்கு அப்போவுமே ராகமாலிகா போகும்போது ஐ வாஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ எம் ஷுர் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஜான்ரா ஸோ மச். ஏன்னா நம்மளோட அசிமுலேஷன் எல்லாமே வந்து அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த அறிவில் தானே நம்ம அந்த சாங்கை நம்ம வந்து பர்சீவ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு மாதிரி ஹாஃப் பேக்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அது இந்த ஜேர்னி வந்து டுக் மீ இன் டு பியூட்டிஃபுல். ஆமாம் நல்லா ஏன்னா நிறைய சாங்ஸ் கேட்கணும். இந்த சாங் இல்லைனா வேறு என்ன சாங்னு கேட்பாங்க. ஸோ ஐ ஷுட் பி ஏபிள் டு சஜஸ்ட் ஆல்சோ. அண்ட் அந்த வாய்ஸுக்கு எது சூட் ஆகும் ஆர் அவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸுக்கு எப்படி ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்ததுனால எனக்கு நிறைய லிசனிங். ஃபேண்டாஸ்டிக். ஆமாம். வாவ். ஸோ அப்போது அதாவது நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, முன்னாடி இருந்த அந்த த குவாலிட்டி ஆஃப் த சவுண்ட் ஆல்சோ ஹேஸ் இம்ப்ரூவ்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ நமக்கு நிறைய நுவான்ஸ்டு லிசனிங் வந்து இப்போ நம்மளோட அதே மாதிரி வி ஹவ் ஆல்சோ பிகம் டெக் சாவி. நமக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்குற அந்த நம்ம முன்னாடினா அந்த டேப்ல போட்டு கேட்போம் இல்லையா. ஆமாம். அதில் எந்த அளவு கிளாரிட்டி நம்மளால எந்த அளவு அதை புரிஞ்சுக்க முடியுமோ அதுதான் நம்மளோட. ஸோ ஏன்னா நம்ம ரீவைண்ட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ரீவைண்ட் பண்ண முடியுமே தவிர நம்ம எக்ஸாக்டாக அந்த ஒரு டாட்டுக்கு இப்போ மாதிரி யூ கேன் நாட். கரெக்ட். அண்ட் யூ கேன் நாட் டூ 0.5x ஒரு முடியாது. ஸ்லோ பண்ணி இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி கேட்கலாம். ஒரு போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு புரியலனா யூ கேன் லூப் போட்டுக்கலாம். தேர் சோ மெனி திங்ஸ். கரெக்ட். ஸோ அப்போ என்ன நம்ம கேட்குறோமோ ரொம்ப லிமிட்டட் லிசனிங்கில் நமக்கு என்ன கிடச்சிருக்குமோ அதான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட் கரெக்ட். இப்போ there is like a lot of plethora of options for sound and அந்த சவுண்டை வந்து நம்ம கொண்டு வரணுங்கும் போது வெரி நைஸ்லி புட். அப்போது நம்ம திருப்பியும் அந்த அப்புக்குட்டி கோட் அடிடாங்கிற மாதிரி முதலேருந்து பண்ணுற மாதிரி தானே இருக்கும். பியூட்டிஃபுல். ஸோ இப்போ வந்து நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கோட டியூட்டரிங் பற்றியும் ஃபிலிம் மியூசிக் டியூட்டரிங் பற்றியும் சொன்னீங்க. இப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு சூப்பர் சிங்கர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதுக்கப்புறம் யூ ஆல்சோ காட் இன் டு எட்டெக் ரைட், எஜுகேஷன், மியூசிக் எஜுகேஷன், அது மாதிரி நிறைய நீங்கள் பண்ணீங்க. பட் அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போது there is always like கர்நாடிக் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்கில் செட் இருக்கணும். ஆனால் ரெக்கார்டிங்ஸ்க்குன்னு ஒரு ஸ்கில் செட் இருக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய கேப்பாக இருந்தது ரொம்ப வருஷமாக.
இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ட் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, இதுக்குன்னு ஒரு ஸ்கில்ட் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. இப்போது அந்த லைன் இஸ் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்து ஆல்மோஸ்ட் எரேஸும் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எரேஸ் பண்ணுற ஸ்பேஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. வெரி வெல். இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். ஸோ ரெக்கார்டிங்னு வரும்போது so many techniques that you need to have. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபியூ ரெக்கார்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம லைவ் சிங்கிங் இஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் திங். when it comes here it picks up, the microphone picks up everything. ஸோ அதை நம்ம எந்த அளவு அதை நம்ம வாய்ஸில் அதை வந்து இன்னும் பெட்டராக கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது டு திங்க் அபவுட். கரெக்ட். ரெக்கார்டிங்ஸ்லேயும் ஐ திங்க் நிறைய பேக்கிங் பாடுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு, இன்னமும் வருது. ஸோ ஐ என்ஜாய் டூயிங் தட். ஏன்னா தட்ஸ் த ஸ்பேஸ் வேர் யூ லேர்ன் ஸோ மச். ஏன்னா ஒரு குரூப் ஒரு 3 கேர்ள்ஸாக பாடும்போதோ இருக்கட்டும், இல்லை தனியாக நம்ம பாடும்போதோ இருக்கட்டும், அதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவு யூ த வேவ் லென்த் ஷுட் மேட்ச் அண்ட் அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கு இல்லையா, சிங்கிங் டுகெதர். அண்டு தனியாக நம்ம பாடும்போதும் சரி, நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, அதை எந்த அளவு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ மெனி திங்ஸ் தட் யூ கேன் ஆக்சுவலி யூ அப்சர்வ் அண்ட் யூ லேர்ன். Beautiful, yes. And it doesn't happen over one recording or 2 recording sessions. It is a process by itself. So பண்ணி உங்களுக்கு மைக் வந்து அது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் தென் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் தட் யூ நோ இட். முன்னாடி இருக்கும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆப்ஸ்டிக்கல் நிற்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அதை பிரேக் பண்ணுறது தான் ஐ திங்க் இஸ் ஒரு குட் திங். ஆமாம். ஸோ அதை நம்மளுக்கு அது ஒரு ஆப்ஸ்டிக்கலாக பார்க்காம அது எந்த அளவு வி கேன் டேக் இட் அலாங், அப்போ வந்து இட் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியாக. அப்சல்யூட்லி. அதாவது காலெல்லாம் நடுங்கும் முன்னாடி நிற்கும்போது. டெஃபினெட்லி. இதெல்லாம் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ட்ரை ஆகும். so many things that happens no when you are put right in front of the mic. நம்மளுக்கு நடக்காததெல்லாம் நடக்கும். கரெக்ட். அது வந்து ஒரு மாதிரி கிச்சா இருக்கு. அப்போதான் தண்ணி குடிக்கணும் போல இருக்கும், ட்ரை ஆகும், லிப்ஸோட நாய்ஸ் வரும். என்ன இந்த ப்ரனவுன்சியேஷன் போது நம்ம வந்து அந்த ஒரு ப்ளோ வந்துடும், டூ மச் ஆஃப் சலைவா வரும், எல்லாமே நடக்கும். பட் தட்ஸ் ஹவ் யூ லேர்ன் ஆல்சோ. அதெல்லாம் தாண்டி தான் யூ ஹாவ் டு கம். ஸோ இந்த பேக்கிங் எல்லாம் வந்து ஐ ஃபீல் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு டு த மோர் வி புட் ourselves in front of the mic, the more we get over the fear. அவ்வளோதான். ஃபேண்டாஸ்டிக். ஆமாம். இதே பேரலல் ஸ்ட்ரைக் அ பேரலல் வித் கர்நாடிக் மியூசிக் கச்சேரிஸ். ஆமாம். இப்போ இது கச்சேரிஸ்க்கான ஸ்கில் செட் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கச்சேரி இஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஆல் டுகெதர். கச்சேரிஸ்க்கு வந்து ரொம்ப தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஃபோக்கஸ், லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் தட் கோஸ் இன். அது வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ராசஸே, அந்த லிஸ்ட் போடுறதா இருக்கட்டும், அந்த மெயின் என்ன சப்மெயின் என்னன்னு சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இட் இஸ் ஹோல் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வேர் நம்ம மைண்டு பாடி எல்லாம் ஒரே ஒரு கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் இட் வில் கிளிக் ஆல்சோ. அண்ட் அன்றைக்கின்னு பார்த்து மைக்ரோஃபோன்ஸ் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு கூட வாசிக்கிறவா வந்து நம்மளோட வேவ் லெங்க்த்தில் திங்க் பண்ணணும், நம்ம அவ கூட ஒத்து போகணும். சி இட்ஸ் நாட் ஜஸ்ட் தெம், இட்ஸ் அ டீம் ஒர்க், ரைட்? ஸோ எல்லாரும் அன்றைக்கி ஆடியோ நல்லா இருக்கணும். ஸோ அது எல்லாம் அமைஞ்சு வர்றது வந்து இட்ஸ் சச் அ பிக் திங். அண்ட் அதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சம்ஹவ் ஐ didn't go through that line. நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன், பட் தென் ஐ somehow thought that was not my cup of tea. ஆமாம். ஓகே. ஸோ நான் ரொம்ப ஃபுல்-ஃப்ளெஜ்ட் கான்சர்ட்ஸ் கொடுக்கறது இப்போ ஐம் நாட் டூயிங் இட். ஓகே. பட் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து வந்தாச்சு. ஒரு மாதிரி எல்லாத்தையும் என்னன்றது தெரிஞ்சுட்டு தென் வாட் ஐ வாண்ட் டு டூ. ஸோ என்னோட பேஷன் இஸ் நவ் ஐ திங்க் இஸ் லைக் யூ செட், எப்படி ஃப்யூஸ் பண்ணலாம், எப்படி சவுண்ட் வைஸ் இன்னும் அதை வந்து பெட்டர் ஆக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை, அப்படிங்கிறதுல எனக்கு ஐ ஃபைண்ட் ஜாய்.
வெரி நைஸ். ஸோ ஒரு ஒரு காம்போசிஷனையே ஒரு ஃபியூஷனாக எப்படி அதை கொடுத்தா ஹவு வெல் சவுண்டும் இப்போ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆயிடுது இப்போது. கரெக்ட். ஸோ people are we're all used to listening to clean sounds இல்லையா? ஸோ அந்த ஒரு வகையில் ஹவு கேன் வி டேக் திஸ்? ஸோ ஐ எம் நவ் லுக்கிங் மோர் இன் டு ஃபியூஷன். Talking about film songs, you have sung a lot of film songs also. You have sung for Iman sir. எல்லாமே பேக்கிங் நிறைய பண்ணியிருக்கோம். பட் ப்ராப்பராக இன்னும் எனக்கு வந்து என்னோட சாங்குன்னு எதுவும் ரிலீஸ் ஆகலை. பட் ஐவ் பின் பார்ட். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரீரெக்கார்டிங்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ். இமான் சருக்கு நிறைய சாங்ஸ் பேக்கிங் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது வேற லாங்குவேஜஸ்ல பாடணும். ஆமாம், அதுவும் இருக்கு. ஆமாம். ஸோ லாங்குவேஜஸ் ஹவ் நவ் பிகம் வெரி எசென்ஷியல். எக்ஸாக்ட்லி. நம்மளோட அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல பாடுறது நிறைய நம்ம அதுலேயும் ஒரு பெரிய லேர்னிங். டெஃபினட்டாக இந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. லாங்குவேஜ் தெரியாது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு கூட ஓரளவு ஓகே. ஏன்னா நம்மளோட கர்நாடிக் இதில் நிறைய தியாகராஜர் வருது. தெலுங்கு ஓரளவு ஓகே. பட் ஒரு கன்னடாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும், இட் இஸ் ஸ்டில் நம்மளுக்கு அந்த அளவு பரிச்சயம் இல்லாத ஒரு லாங்குவேஜ் தான். பட் யூ கெட் டு லேர்ன் இட். கரெக்ட். அந்த அட்லீஸ்ட் ஃபார் தட் சாங், ஃபார் தட் வேர்டோட ப்ரொனவுன்சியேஷனோ அதோட மீனிங்கோ யூ கெட் டு லேர்ன். ஸோ அகெயின் அங்கேயும் ஒரு லேர்னிங் ஹேப்பன்ஸ். அப்சல்யூட்லி. ஸோ அந்த இப்போ கர்நாடிக் சாங்ஸ் நீங்கள் ஃபியூஷன் பண்ணுற மாதிரி டிவோஷனலுக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் நிறைய இருக்குது. அதில் வந்து இப்போது ஜிப்ரான் சார் வந்து நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ் வந்து பண்ணி பயங்கர இட் ரீச்ட் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த டிவோஷனல் இதில் நீங்களும் யூஆர் அ பார்ட் ஆஃப் இட் இந்த சீரீஸில். அது எப்படி இருந்தது டு ஒர்க் வித் ஜிப்ரான் சார்? வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவர் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஃப்ரீடமும் நீங்கள் வந்து யூ கேன் ஒரு இது கொடுத்துட்டு வேர்ஸ் கொடுத்துட்டு யூ கேன் டியூன் இட் ஆல்சோ அப்படின்ற ஒரு ஃப்ரீடமும் கொடுத்துட்டாரு. ஸோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவங்க பண்ணது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அதுக்கு ஆமாம் ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸோ வேர் ஹீ கம்ஸ் இன் இது எல்லாம். ஓகே. ஸோ தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஒரு 2-3 வி ஹவ் டன் லைக் தட் ஃபார். சூப்பர். ஜென்ரலி இப்போ எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஐ டீச் ஃபிலிம் சிங்கிங் இல்லையா? ஸோ அப்படி வரும்போது இந்த யங் கிட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து இல் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஃபேசினேட்டட். பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஏஜ்லேயோ நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஏஜ்லேயோ இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபேசினேஷன் இன் காம்படிஷன் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் ரியாலிட்டி ஷோஸ் ஆஃப்டர் ஹவு இட் இஸ் மேக்கிங் த சிங்கர்ஸ் ஒரு கேரியரே இருக்கு. ஸோ அது வந்து ஐ எம் நாட் சேயிங் தட் ஓ திஸ் இஸ் ரைட் ஆர் தட் இஸ் ராங். புரியுது. பட் the first question that they ask me is, will you send her for same hi-fi same question. நான் சென்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கறது? இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான விஷயமா எனக்கு பர்சனலி தெரியல. இல்லை எனக்கும் இல்லை. ஏன்னா இட்ஸ் வெரி ஆனஸ்ட். பிகாஸ் நம்ம கற்றுக்கும் போது என்ன நமக்கு பெரிய ஆளானோன்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட். அதுதான் எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன ஆகும்னு கூட தெரியாது. நம்ம ஆவோமான்னு தெரியாது. See, it is for the passion of learning. The learning should give you the joy. Correct. அதோட end result வந்து doesn't matter. Correct. அப்படிதான் இருந்தது. I think somewhere in the reality shows also it is very promising for any parent. I would not blame the child. ஏன்னா அதுக்கு தெரியாது. அதுக்கு போய் பாடணும், காம்படிஷன் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட இருக்காது. இட்ஸ் த பேரண்ட்ஸ் டெசிஷன் இல்லையா டு புட் த சைல்டு தேர். மேபி என்னோட சைல்டுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, ஸோ அதை இன்னும் க்ரூம் பண்ணணும். இந்த ஏஜ் விட்டால் அதுக்கப்புறம் பெருசான படிப்பு வந்துடும். தென் தே மைட் கோ அவே ஃப்ரம் த இது. அந்த மாதிரி நிறைய இட்ஸ் அ ப்ரெஷர் நவ். பேரண்டிங் இஸ் அ ப்ரெஷர் நவ். You have to be the good parent. Exactly. ஸோ இன்னொன்று இந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போது சப்போஸ் ஒரு நம்மளோட ஃப்ரெண்டோட குழந்தை போயிருக்குன்னு சொன்னால் நம்ம குழந்தையும் அதில் போகலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங் டு ஹேவ் ஆஸ் அ பேரண்ட். ஐம் சேயிங் சம்ஹவ் ஐ ஃபீல் இப்போது வந்து ரியாலிட்டி ஷோஸ்க்காக பாட்டு படிக்கிறது வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. ஐ ஹவ் ஆல்சோ நோட்டிஸ்ட் திஸ்.
தட் பாட்டு தெரியும் அதனால நான் ஒரு காம்படிஷனில் போய் பாடுறேங்கிறதுலேருந்து இங்கே போயிட்டா இந்த காம்படிஷன் மூலியமாக நான் பாட்டு கற்றுக்கலாம். See, it's two different things. Anna, we have come somewhere from here to this side, which is dangerous. Yes. So I always tell parents, வரவங்களா இருக்கட்டும், நான் உட்கார வச்சே பேசுவேன். ஏன்னா it is okay to to give them what it is not easy to be a part of a reality show now. It is for the child and for the parent. ஏன்னா it's not easy. அந்த வாரம் ஒரு சாங் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாடி அங்கே நின்று நீ நல்லா பாடியிருக்க, நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணணும், ஆர் அந்த காம்படிஷன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அது இட்ஸ் நாட் ஈஸி. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு குட்டி குழந்தையாக இருந்தாலும் அடல்ட்டாக இருந்தாலும் சரி, when you are put in that spot you have to take that pressure. ஸோ நான் நிறைய ஐ ஒன்லி டெல் பேரண்ட்ஸ், யூ see if you really want to do this. என்ன கேட்டால் ஒரு சைல்டுக்கு ஒரு ஹாப்பி ஆன ஒரு 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 லிவிங் கொடுக்கறது பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் தெம் இன்டு ஒரு சச் ஷோஸ் அண்ட் புட்டிங் தெம் ப்ரெஷர். அஃப்கோர்ஸ் வி ஃபைண்ட் இன்யூமரபிள் டேலண்ட்ஸ், இல்லைன்னு சொல்லலை, பட் டேலண்ட் இருந்து அது வெளியே வருதுங்கிறது வேறு. இப்போது சில பேர் வந்துட்டு எனக்கு இதில் போட்டால் இந்த 6 months மை சைல்டு வில் பிகம் அ பெட்டர் சிங்கர் அப்படின்னு வரும்போது ஐ ஃபீல் வெரி சேட். ஏன்னா திஸ் இஸ் நாட் த பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் லேர்ன். This is a platform to show what you have learned, or உனக்கு அந்த ஜேர்னி தான் அது அங்கே ஸ்டார்ட் பண்ணுமே தவிர ப்ராக்டிஸோ இல்லை மியூசிக்னா என்னங்கிறத வந்து நீ ரியாலிட்டி ஷோவில் வந்து யூ கேன் நாட் ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் இட். ஐ திங்க் இந்த ஒரு 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 இது கிளியர் பண்ணிண்டா பேரண்ட்ஸ், தென் அவங்களுக்கே அதை யோசிக்க முடியும். ஆர் ஒரு 2 yearsக்கு அப்புறம் லெட் மை சைல்ட் லேர்ன் ஃபர்ஸ்ட். ஒரு 2 years 3 years நல்லா கற்றுக்கட்டும், அது பத்தாது. பட் இப்போ இருக்கிற இதில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 6 monthsலேருந்து 2 years அதுதான் அதுக்கே வந்து பீப்புள் ஐயோ 2 years இன்னும் 3 years வெயிட் பண்ணுமா அப்படின்வாங்க. நான் சொன்னேன் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரைக்கும் முடிச்சாதானே நம்ம ஒரு 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 ஜாபுக்கு போக முடியும், ஒரு காலேஜ் போக முடியும். ஸோ அந்த மாதிரி தானே எந்த ஆர்ட்டாக இருந்தாலும் அதில் ஷார்ட்கட் வந்து கிடையாது. நம்ம எவ்வளோ பண்ணாலும் you have to give it that time, that amount of patience இருக்கணும். அது கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஆர்ட் ஃபார்ம்காக அதை நம்ம வந்து பர்சியூ பண்ணால் மட்டும்தான் யூ கேன் டூ. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அண்ட் ரியாலிட்டி ஷோஸுங்கிறத ரொம்ப லைஃப் மாதிரி எடுத்துக்கிறாங்க, அது தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் another காம்படிஷன் எடுத்துட்டோன்னா ப்ரெஷர் இருக்காது. கரெக்ட். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு காம்படிஷன், ஒரு காலேஜில் ஒரு காம்படிஷன் இருக்குல்ல, ஓகே இது என்ன ஒரு எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் காம்படிஷனாக இது எடுத்துட்டா ப்ரெஷர் இருக்காது. கரெக்ட். அந்த ப்ரெஷர் தேவையில்லை. பிகாஸ் ஐ ஹேட் ஒன் ஸ்டூடெண்ட் வேர் த பேரண்ட்ஸ் வேர் லைக் ரெடி டு பி லைக் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அதுவும் என்ன ப்ரெஷர்னா அதை நான் ரொம்ப ஸ்கேரியாக அப்போ தான் நான் ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தேன். இந்த வயசு ஆகிடுமா, ஸ்பெசிஃபிக் வயசு ஆகிடும் அது. அப்படி அதுக்கப்புறம் நான் சீனியருக்கு போயிடும். அது வந்து எனக்கு அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓ பீப்புள் ஆர் திங்கிங் லைக் திஸ். இப்போ நம்மளாம் அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம்ல. அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த திங்கிங்கே இந்த சைடுக்கு வந்துருக்கு. சரி, லேர்ன் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு, அங்கே போயிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு அது கூடவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அட்லீஸ்ட் ப்ராப்பராக ஒரு லெவல் ஆஃப் ட்ரைனிங். கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். நல்லாவே பாடலாம், பட் நல்லா பாடும்போது டிசப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. எக்ஸாக்ட்லி. இப்போ நமக்குலாம் எவ்வளோ ஃபெயிலியர் இருக்குது, எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. நம்ம நல்லா பாடுறோம் நல்லா பாடலங்கிறத தாண்டி அந்த ஒரு காம்படிஷன் ஒன்று போயிட்டோன்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் வின்னர்ஸாக ஆக முடியாது. கரெக்ட். ஸோ அந்த ஒரு அந்த அளவு ஒரு மனப்பக்குவம் இருக்கிற பேரண்ட்ஸ்னா they know how to take the child out of it. I have seen those parents also. Very nice. Who have taken this as a pure platform to learn. Very nice. And come out of it ஸ்மூத்தா எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அது ஒரு ப்ரெஷராக இல்லாமல், ஒரு இதுவாக இல்லாமல் ஹாப்பியாக அதுக்கப்புறம் லேர்னிங் கண்டினியூஸ். தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஏன்னா ஃபார் அ கிட் பேசிக்கலி சைல்டு ரியாலிட்டி ஷோங்கும் போது அந்த சைல்டுக்கு அதோட முடியலை.
அங்கதான் இது வந்து ஸ்டார்டிங் தான் எல்லாருக்குமே அடல்ட்ஸ்க்குமே பட் ஃபார் அடல்ட்ஸ் அட்லீஸ்ட் சம்வேர் ஐ ஃபீல் தே ஆர் ஒரு கெரியர் ஆப்ஷனா இது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இட் கேன் டர்ன் நோ யூ இன்டு அ ப்ரொஃபஷனல் சிங்கர். அந்த ஒரு கெரியர் சாய்ஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால ப்ரெஷர் இருக்கு. பட் ஃபார் சில்ட்ரன் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நீடட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யா ஹாப்பியாக பாடுற குட், வெரி குட், ஹாப்பியாக பாடு, ஹாப்பியாக வெளியே வந்துட்டு. ஸோ இட்ஸ் ஆல் இன் ஹவு த பேரண்ட் அப்ரோச்சஸ் த. அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல்லி செட். ஆமாம், சான்ஸே இல்லை எனக்கு. why I ask this is because mistakes அப்படிங்கிறது வந்து when you sing on a stage they are very normal. ஆமாம், you be an amateur, you be a professional, மேபி நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாகலாம் ஜாஸ்தியாகலாமே தவிர and how you deal with that mistake is what matters at the end of the day. Yeah, I think so என்னை பொறுத்த வரைக்கும் you have to be proper, prim and proper அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே ஸ்கேரியான ஒரு விஷயம் ஃபார் த ஃபியூச்சர். ஸ்கேரியாக தான் இருக்குது. பட் ஐ திங்க் நம்ம வாட் the society demands also, it is all reflecting in all these things தான் நான் நினைப்பேன். இப்போ முன்னாடி வந்து there was a career growthன்னு இருக்கும் for any artist for that matter. Correct. ஸோ ஒரு ஃபியூ சாங்ஸ் பாடி அங்கேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அவங்க க்ரோ ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய சிங்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் கிஃப்டட் நேச்சுரலி தட் they were put here for a purpose, in the life is given for this purpose ன்னு இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். See, there are so many ways. Correct. So I am particularly saying இந்த ஒரு growth காமிச்சு வளர்ற ஒரு மியூசிஷியனோட இது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் ஃபார் எனிபடி. Absolutely. ஸோ அதை தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த ஃப்ளாலெஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பாராக வச்சுட்டோன்னு சொன்னால் எல்லாரும் ரோபோட்ஸ் ஆகிடுவோம்ல. கரெக்ட். we can be easily replaced by a machine. Correct. ஹியூமன்னா இட் ஹேஸ் டு பி ஹியூமன்றது என்னது, மேக்கிங் மிஸ்டேக்ஸ், மேக்கிங் தட் எரர்ஸ். இட்ஸ் நாட் ஈவன் மிஸ்டேக்ஸ், இட்ஸ் அ நேச்சுரல் திங் டு மேக் அ மிஸ்டேக். எஸ், ஐ ஆல்வேஸ் ஃபீல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு சஃபகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஐயோ இது ரொம்ப நீட்டாக இருக்கே, லைக் எங்கேயுமே அந்த ஒரு சில ஆடியோ கேட்கும்போது அந்த மூச்சு வாங்குறது கூட எடுக்கிற அந்த ஒரு இது கூட கேட்காது. இட்ஸ் ப்ரிம் அண்ட் பர்ஃபெக்ட். ஐ எம் ஷுர் அதை நோக்கி தான் நம்ம எல்லோரும் ட்ராவல் பண்ணுறோம். பட் பர்ஃபெக்ஷன் வந்து இட்ஸ் லைக் அந்த காணல் நீர் மாதிரி அது போயிட்டே இருக்கும். இட்ஸ் அ மிராஜ். நம்ம அதை நோக்கி போகலாமே தவிர ஐ டோன்ட் திங்க் யூ கேன் அட்டைன் பர்ஃபெக்ஷன் at any point. ஏன்னா it is something that is not there, but it is there and you have to keep chasing it. Yes, you only have to keep improving. But flawlessங்கிறது எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சதில்லை. எஸ்பெஷலி வித் ஆர்ட் வேர் இட் இஸ் ஆல் அபவுட் ஹார்ட் அண்ட் சோல்ல அதில் எப்படி மிஸ்டேக்ஸ் எப்படி அதில் வராமல் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்? அதுதானே நேச்சுரல். கரெக்ட். அண்ட் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுவலைசேஷனை எல்லாருக்கும் கொண்டு போகணுங்கிறது வந்து என்னோட ஒரு பெரிய ஆசை. ஏன்னா இப்போ வந்து ஜென்ரலி ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லாவே இல்லை, இது சூப்பராக இருக்குது, அது ஈஸியாக நம்மளால அதை ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை. கரெக்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா தேர் ஆல்சோ பீப்புள் ஹூ ஆர் சிங்கிங் தேர் அண்ட் தீஸ் ஆர் ஆல் சம் காமன் திங்ஸ் தட் வி ஆல் மேக். ஆமாம்மா, அவங்க மட்டும் கிடையாது, we all make. Correct. we professionals make. See, அதுவும் தான் how the reality shows have becomங்கிறதும். ஸோ முன்னாடி வந்து நம்ம இப்போ பாடினா அந்த டேக்கு தான். கரெக்ட். ஸோ யூ கான்ட் ப்ராசஸ் இட். அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. நீ தப்போட பண்ணேன்னா அது தப்போட தான். ஸோ ஐவ் ஹர்ட் எஸ்பிபி சார் சே தட் ஹீ வில் நெவர் போஸ்ட் ப்ரொடியூஸ் எனி ஆஃப் ஹிஸ் லைவ் கான்சர்ட்ஸ்னு. அது என்ன ஒரு பியூட்டிஃபுல் தாட்டுங்களா. he believes that people should know my mistakes. Yes. நான் பண்ணியிருந்தேன்னா இட் இஸ்
அந்த மொமெண்ட்டில் நான் பண்ணது, ஐ ஹாவ் டு பி ஆனஸ்ட் வித் இட். பீப்புள் ஷுட் டேக் இட் த வே and it should be that I don't want to punch later or ஒரு post production பண்ணி live பண்ற அதில் he has never believed in such a thing. When a legendary singer like him, இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இப்போ நீங்க சொன்ன மிஸ்டேக்குக்கு he is a perfect example. He has told a perfect musician is not someone who doesn't make any mistakes. Exactly. A perfect musician is somebody who makes fewer mistakes. Correct. Over a period of time. How you reduce it or how you navigate peopleக்கு தெரிய கூட தெரியாது நீங்க அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. That is your brilliance. Correct. ஒரு டிப் இருந்தா கூட அதை எப்படி அடுத்ததுல சரி பண்ணணும், அந்த அடுத்த ஒரு வேர்ட்ல அதை வந்து சரி பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. Correct. So how well you maneuver it is the point. Beautiful. உங்களோட நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அண்ணா பேசினதாக இருக்கட்டும், இந்த ஹோல் எபிசோட் நான் வந்து திருப்பி கேட்குற ஒரு இதுவாக இருக்கும். எதுக்கு இந்த காம்னஸ் வந்து எப்படி ஒருத்தருக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு புரியுது. யூ காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் வித் காம்னஸ். உங்களோட காம்னஸ் அவருக்கு போயிருக்கு, அவரோட நிஜமா. we have our moments also when not all of us are always patient. இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. And it's not possible also. Humanly it's not yeah, see, that's bigger picture. That's the thing. So when I should know when I have to take that bigger role or கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் when I have to manage certain things I'll do. And அதே மாதிரி ஈக்குவலான பார்ட்னர், ஈக்குவலான பேரண்டா ஷண்பகராஜ் has been. இல்லனா it is very difficult. Absolutely. I could sense that. ஏன்னா நீங்கள் பேசுகிறதும் சரி, அவர் பேசுகிறதும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், you've kept family in the center. It's always the family. And that's a very huge learning that we all should take from you. I think it's சாதா நான் சொல்கிறேன் இல்லை, எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஸோ வீடுங்கிறது இஸ் the family that we make for ourselves. ஸோ அந்த family, unless the family is happy, no matter what you do outside world, உங்களை எவ்வளோ நீங்கள் அதில் சக்ஸஸ் பார்த்தாலுமே அதில் ஏதோ ஒரு குறைவு இருந்துகிட்டே இருக்கும். And you don't have a supportive family. Support. ஸோ இது இருக்கும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லைனாலும், வேர்ல்டு நம்மளை சொன்னாலும் சொல்லலைனாலும், we are successful. We feel that happiness in us. And we have done all our proud about you. Proud, exactly. So அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் being successful. Absolutely. That's what I meant to. So being happy is the new success. So if you're able to be happy about your career choices, your partner, your children, everything, then I think you're successful. அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. அதாவது நிதானமாகவும் ஒரு பகுத்தறிவோடையும் பார்க்குற ஒரு ஃபேமிலி வந்து எல்லாத்துக்கும் அந்த பகுத்தறிவை ஸ்ப்ரெட் பண்ணி, அந்த அழகையும் ஸ்ப்ரெட் பண்ணி, மியூசிக்கையும் ஸ்ப்ரெட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், எனக்கு வேர்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாக நிம்மதியாக நீங்கள் பண்ணுறத அப்படியே கண்டினியூ பண்ணி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னோட விஷ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபார் த பாட்காஸ்ட் அண்ட் டாக்கிங் டு மீ. நான் மொக்க போட்டிருந்தா சாரி. நாட் அட் ஆல். ப்ளஷர். நான் சொன்ன மாதிரி ஐ ஹவ் சீன் ஆல் யுவர் எபிசோட்ஸ், நிறைய பார்த்துருக்கேன். ஐ ஜஸ்ட் லவ் த வே ஹவ் யூ, இட்ஸ் நாட் ஒரு 4-5 பண்ணதுக்கப்புறம் அந்த மண்டேன்னு இது வந்துடும் திரும்ப. பட் தட் நெவர் ஹேப்பன்ஸ் வித் யுவர் பாட்காஸ்ட். ஏன்னா அந்த as you said, you focus on the person that you are interviewing la. So and the person oda oru varumbodhu it's all very different. Very nice. Thanks, that you're doing this. Thank and you, wonderful. Congratulations. Thank you for it to reach bigger space and height. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is me, R Soundarya, signing off from the Isai Podcast. Da 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 da